ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புத்தா புக் பத்தி சில டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா சில பேர் நினைப்பீங்க, என்ன ஒரு புக்க வச்சு இவ்ளோ வீடியோ போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா அதனால தான் நான் புக் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வீடியோஸ் தேவை இருக்காது. நம்ம எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நேத்து வீடியோவுமே ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதுலருந்து நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அண்ட் தென் வந்து நான் ஏன் வந்து வீடியோல தான் எல்லாமே சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குப்பா. ஒண்ணு வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மி தான். ஸோ அதுவும் இல்லாம எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா கவுன்சிலிங் போறோம் பார்த்தீங்களா, அது வச்சு வந்து சப்ஸ்கிரைபர். இப்ப இது 2ன்றனால மேக்ஸிமம் கொஞ்சம் தான் இந்த மாரி நான் வியூஸ் போடும்போது எனக்கு கொஞ்சம் தான் வரும். ஸோ அப்படிங்கும்போது நான் கம்யூனிட்டி டேப்லயோ இல்ல டெலகிராம்லயோ சொன்னோம் அப்படின்னா, கம்யூனிட்டி டேப் வந்து என்னோட கம்யூனிட்டி டேப் வந்து நெறைய பேர் செக் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால தான் நான் எது சொன்னாலும் வீடியோவா சொல்றேன். ஒரு சர்டன் பெர்சன்ஸ்க்காவது போகணும் அப்படின்னா, நான் வீடியோ போட்டா மட்டும் தான் போகும்பா. நான் வந்து டெலகிராம்ல சொன்னேன்னா, டெலகிராம்ல அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. அதே மாரி நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டாலுமே நமக்கு வந்து அந்த இதான. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். புதுசா எதுவும் அவ்வளோக்கா கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 எடிஷன் புக் இருக்கு. ஸோ அத நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஆனா நெறைய பேருக்கு இன்னும் தெரியல. மேபி ஃபர்ஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறனாலயா கூட இருக்கலாம். 2 எடிஷன் புக் இருக்கு. ஸோ எடிஷன் 1, எடிஷன் 2ன்னு சொல்லுவாங்க. எடிஷன் 1 வந்து ₹500, எடிஷன் 2 ₹600. அதுதான் வந்து ரேட். ஸோ இப்போ 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்ல முடியுமே தவிர, அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நான் வந்து 2 தடவ மெசேஜ் பண்ணி கேட்டுட்டேன். பட் இன்னும் எனக்கு ரிப்ளை அவங்க பண்ணலப்பா. ஸோ ஆனா பட் 2 பேர் சொன்னாங்க எனக்கு. நம்ம வீடியோல தான் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப கம்மியான பேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 to 8 பேஜஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் பேப்பர் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஸோ எடிஷன் 1, எடிஷன் 2 2ம் ஒரே புக் தான். அப்டேட் தான் பண்ணுவாங்களே தவிர தனித்தனி புக் கிடையாது. ஏன்னா நேத்து 2 பேர் கேட்டிருந்தேன். தனித்தனி புக்கா? 2 புக்கும் வாங்கணுமா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. ஸோ அகைன் வந்து நீங்க 3 புக் அவங்க கிட்ட வாங்கியிருந்தீங்க தமிழ் புக் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ குடுப்பாங்கப்பா. ஸோ அதெல்லாம் நீங்க பெர்சனலா சர்ட்டா கேட்டுக்கணும். நான் நம்பர் உங்களுக்கு கீழ வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். ஸோ அதில நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஆனா பட் வந்து நெறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா, நான் வந்து பே பண்ணிட்டேன். ஆனா பட் எனக்கு ரிப்ளை வரல. இல்ல நான் ஏதாவது டவுட்ஸ் கேட்கிறேன் ரிப்ளை வரல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ வந்து அது வந்து எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா, சில பேருக்கு ரிப்ளை சீக்கிரம் வந்துடுது. சில பேருக்கு ரிப்ளை வரல. அதனால வந்து அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் வந்து எனக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் பண்ணது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவைலபிலிட்டி இருக்கா? ஆ புக்ல வந்து என்னென்ன கவர் ஆயிருக்கு நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். ஆனா பட் எனக்கு ரிப்ளை வரல. 1 டே நான் வெயிட் பண்ணிட்டு சரி வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிறலாம். கேஷ் ஆன் டெலிவரி குடுத்துறலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஸோ அப்போதைக்கு வந்து எனக்கு சர்வர் ப்ராப்ளம் மாரி காட்டுச்சு அந்த இது. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ஃப்ரெண்ட், அதாவது நம்ம படிப்போம்ல டெலகிராம்ல நெறைய பேர். அப்போ ஒருத்தவங்கள்ட்ட நான் கேட்டேன், புத்தா புக் வந்து வொர்த்தா? நான் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா நான் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு வரல. எந்த மெசேஜஸுமே வரலங்கம்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்து பழைய புக் வாங்கினேன்ப்பா. ஸோ ரொம்ப வொர்த்து தான். ஸோ நீங்க ஆர்டர் பண்றது தான் ஆர்டர் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் வந்து உடனே ஆர்டர் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ அப்படிதான் பண்ணேன். ஸோ அதுக்குமே வந்து நான் வந்து ஜிபே பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்க்கு பண்ணிட்டு அட்ரஸ்லாம் எல்லாமே சென்ட் பண்ணிட்டேன். அப்படி இருந்துமே எனக்கு அடுத்த நாள் தான் வந்து ஒரே ஒரு மெசேஜ் வந்துச்சு. உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் புக் வந்து ரிசீவ் பண்ணிருவீங்க அப்படின்னு தான் வந்துச்சே தவிர, எந்த டீட்டெயில்ஸுமே வரல. அதுக்கப்புறம் நான் அனுப்பிச்ச எந்த மெசேஜுக்கும் எனக்கு ரிப்ளை இல்ல. ஸோ அகைன் நான் புக் எனக்கு வந்துருச்சு நேத்துன்னு சொல்லி அதுக்காக தேங்க் யூ சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் எடிஷன் 1 அண்ட் எடிஷன் 2க்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டேன். பட் அதுக்கு வந்து அவங்க வந்து தம்ஸ் அப் மட்டும் குடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரெஸ்பான்ஸ் அவங்க குடுத்தது. ஆனா பட் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, டிபாட்ச் பண்ணிட்டோம். இன்னும் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்துரும். அந்த மாரிலாம் நெறைய ரெஸ்பான்ஸ் பண்ணதா அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலா இது ஏன் சொன்னீங்க கேட்குறேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? நீங்க எப்படி ஆர்டர் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ 2 விதமா ஆர்டர் பண்ணலாம். ஒண்ணு நான் நம்பர் தரேன். இப்போ ஆல்ரெடி நம்பர் குடுத்தனால தான் நேத்து வீடியோல நம்பர் குடுத்தேன். ஜிபே பண்ணிக்கலாம். ஸோ ஜிபே பண்றதுனா கூட நீங்க பண்ணிக்கலாம். அது ஜிபே வந்து மேக்ஸிமம் புக் வராம இருக்காது. அதனால நீங்க ஜிபே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி என்ட்ட சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இன் கேஸ்னா நீங்க குடுத்துக்கலாம். இல்ல நீங்க ஆன்லைன்ல பண்றீங்க அப்படின்னா, உங்க வெப்சைட்ல பண்றீங்க அப்படின்னா, கேஷ் ஆன் டெலிவரி நீங்க பண்ணுங்கப்பா. ஏன் அப்படின்னா, கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவங்க குடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து மேபி உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் அந்த மாரிலாம் எதுவும் அவங்க குடுக்காம விட்டுட்டா அப்படின்ற உங்களுக்கு அந்த சந்தேகம்லாம் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. மேக்ஸிமம் வந்து புக் டிலே ஆகலாம். ஆனா, புக் வராம இருக்காது. ஸோ, அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, அதனால நீங்க வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றத பயப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு புக் வரும். புக் வந்து வராம ஏமாத்த மாட்டாங்க. புக் வராம இருக்காது என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ, அதுதான் இது. அதுக்கப்புறம் வந்து எப்ப புக் கிடைக்கும் அப்படின்றீங்க. இப்ப வந்து அவங்க வெப்சைட்ல வந்து ஒரு டேட் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த டேட்லேருந்து மினிமம் ஒரு 7 to 8 டேஸ் ஆவது
நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டேட்னா அந்த டேட்லயே வராது. மினிமம் வந்து ஒரு 7 to 8 டேஸ் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்கப்பா. இதுலருந்து அது வரைக்கும். ஸோ அந்த மாரி நீங்க ப்ரெடிக்ஷன் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து புக் ஆர்டர் பண்றது. ஸோ அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஜிஎஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. ஜிஎஸ் வந்து அந்த புக் மட்டும் குரூப் 4 படிச்சா போதுமா? கண்டிப்பா போதும். ஸோ பட் ஆனா வந்து யோசிங்க. என்ன அப்டின்னா வந்து ஆக்சுவலா நான் ரியாலிட்டி தான்ப்பா சொல்றேன். ஆக்சுவலா வந்து ஃபெப் எண்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச புக் வர. ஸோ நீங்க நீங்க வந்து அதுவரைக்கும் ஏதாவது சோர்ஸ் வச்சு கொஞ்சம் படிச்சீங்க அப்டின்னா கொஞ்சம் பரவால்லப்பா. ஸோ அதுதான் வந்து எனக்கு பெட்டரா எனக்கு தோணும். ஏன் அப்டின்னா ஒரு புக் நம்பி இப்டியே உட்காந்துட்டே இருந்தீங்க டைம் வேஸ்ட் ஆகும். ஆனா அதே மாரி வந்து சுரேஷ் புக் பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா டாஃப் பெஸ்ட்டான்னு கேட்குறீங்க. டாஃப் வந்து இன்னும் வர டைம் ஆகும்பா. சுரேஷ் இல்லாட்டி வந்து புத்தா 2ல ஏதாவது ஒண்ணு வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க புக்ல தான் படிக்கிறீங்க. ரிவைஸ் தான் அப்டின்னா நீங்க எப்ப வேணாலும் வாங்கி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்க ஒப்பீனியன் தான். என்ன பொறுத்தவரைக்கும் 2 புக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வொர்த் தான். ஸோ அகைன் வந்து நெறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நெறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்டின்னா, அதுவும் வந்து ஆனா வந்து அது 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 எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து வீடியோல கூட கேட்கல. டெலகிராம்ல நெறைய பேர் கிட்டத்தட்ட டெலகிராம்ல வந்து 12 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுல 7 பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சாய்ஸ் புக் இந்த புக் இருந்தா சாய்ஸ் புக் வாங்க வேண்டாமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலா வந்து அதுவும் ஒருத்தவங்க கிளியராவே கேட்டிருந்தாங்க. வீடியோ பார்த்துட்டு தான் கேட்டிருந்தாங்க. நான் 36 கொஸ்டின் வந்து இதுல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கவர் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிங்கும்போது அவங்க மொத்தம் 50 கொஸ்டின் 36 தான் இருக்குன்னா, மிச்சம் வந்து அவங்க ஏன் ஆட் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க அப்ராக்ஸிமேட்டா மேக்ஸிமம் வந்து ஆட் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ அந்த 14 செட்ஸ் ஏன் ஆட் பண்ணலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனா பட் அந்த 14 செட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, அத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு குடுத்துருக்காங்க. ஆனா அதுல இல்லாத கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்து டவுன்லோட் பண்றது கஷ்டம். ஆனா பட் பிவைக்யூக்காக தமிழ் பிவைக்யூக்கு மட்டும் சாய்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, இதுவே பெஸ்ட் தான். ஏன் அப்படின்னா, அதுல டாபிக் வைஸ் குடுத்துருப்பாங்க. இப்ப கலைச்சொற்கள்னா வெறும் கலைச்சொற்களா குடுத்துருப்பாங்க. இவங்க எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, 6th கலைச்சொற்கள் அப்படின்னா, அது ரிலேட்டடா இருக்க பிவைக்யூ. 7th கலைச்சொற்கள்னா அது ரிலேட்டடா இருக்க பிவைக்யூ. ஸோ அந்த மாரி இவங்க டாபிக் வைஸ் இல்லாம லெசன் வைஸே குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயம் இதுல இருக்கு. ஸோ அதனால நீங்க இப்படி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அதோட பிவைக்யூ அப்படி அதோட புக் பேக் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க அதாவது சாய்ஸ்ல வந்து நமக்கு வெறும் தமிழ் புக் மட்டும் போடலப்பா. தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் போடு. டேட்டா புக்கும் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் அதுவும் குடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 4மே உங்களுக்கு வேணும். அந்த மாரி தான் நீங்க வாங்கிக்கோங்க. தமிழுக்காக மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா, இதுவே போதுமானது தான். இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க. தமிழ் வந்து வேண்டாம். நான் இந்த புக் ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ வந்து எனக்கு டேட்டா புக்கும், அந்த பிவிக்யூ புக் மட்டும் தருவாங்களா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க செட்டா தான் தருவாங்க. தர மாரி எனக்கு தெரியலப்பா. ஸோ அந்த மாதிரி யாருக்கா தர மாரி தெரியும் அப்படின்ற மாதிரி இதான் கொஞ்சம் வீடியோல சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு நானும் அந்த டேட்டா புக் மட்டும் வாங்குற ரெடியா தான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஆர்டர் கேட்டேன் நானு. அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்றது வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 3 பேர் வந்து டெலகிராம்ல கேட்டது வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் சொன்னீங்க. நெகட்டிவே சொல்லல. அப்படின்னா அந்த புக்ல மிஸ்டேக்ஸே கிடையாதா? உங்களுக்கு அஷ்யூரன்ஸா தெரியுமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாரி ஒருத்தர் அப்படியே டைரக்டாவே கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அஷ்யூரன்ஸா சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா நேத்து தான் நான் புக்கே வாங்குனேன். ஸோ மொத்தம் 600 பக்கம் இருக்குங்கும்போது, கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் இல்லாம கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு மிஸ்டேக்காவது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அது எந்த புக்கா இருந்தாலும் சரி. அடிச்சு சொல்ல முடியாது. நான் எந்த மிஸ்டேக்கும் இல்ல அப்படின்னா, அது அந்த அளவுக்கு டைம் எடுத்து அந்த அளவுக்கு ரெடி பண்ணா மட்டும் தான் மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்கும். அதெல்லாம் மைனர் மிஸ்டேக்ஸ் மட்டும் தான்ப்பா இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ்டேக்ஸ்ன்னு பெருசா நம்ம எடுத்துக்க முடியாது. ஆம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து கண்டிப்பா இதுலயும் ஏதாவது 1 ஆர் 2 ஆன்சர்ஸ் வந்து தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பட் நான் வந்து பார்க்கல அப்படின்னா, நான் வந்து இன்னும் அந்த அளவுக்கு பார்க்கலப்பா. அதுக்கப்புறம் அந்த அயற்சொல் குடுக்கலன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அயற்சொல்லும் பிறமொழி சொற்களும் கிட்டத்தட்ட ஒரு 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 வகை மாரி தான் வரும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து எச்சரிக்கை அப்படின்றத வந்து உஷார். ஸோ அந்த மாதிரி சொல்றது அந்த மாரி தான். இப்ப பாருங்க ஆஸ்தி அப்படின்னு குடுத்துருக்காங்க இங்க. இங்க சொத்து அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து பிறமொழி சொற்கள் தான் அயற்சொல். ஸோ அப்படி நீங்க அயற்சொல் உங்களுக்கு பர்ட்டிகுலரா வேணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து அயற்சொல் வந்து டெலகிராம்ல உங்களுக்கு சென்ட் பண்றேன் பிடிஎஃப்ஸ். ஸோ அதுல வந்து நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் இது நான் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க அத வேணா உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அயற்சொல் பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து உங்களுக்கு என்ன டிஃபெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. எனக்கு 2 விஷயம் வந்து டிஃபெக்ட்டா இருந்துச்சு. ஒண்ணு வந்து சந்திப்பிழைக்கு கிட்டத்தட்ட அவங்க 20 பக்கம் பிராக்டிஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொருத்தருக்கும் டைம் இருந்துச்சு 20 பக்கம் பிராக்டிஸ் பண்றதுனா ஓகே தான். ஷூர் நான் சொன்னது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு வந்து ப்ராக்டிஸ்டும் கிட்டத்தட்ட அவங்க 25 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலா அவங்க ஒரு 20 சென்டென்ஸ் மட்டுமே கொடுத்து எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாரசம் தமிழை அப்படின்னா இது வந்து ஐ வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை விரி. இப்போ கூ வந்துச்சு. இப்போ இது 4ஆம் வேற்றுமை விரி. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கனால தான் நமக்கு வந்து வலிதம் மிகுது.
இப்போ எக்ஸாம்பிள் வல்லினம் மிகாது இந்த மாதிரி அவங்க கொடுத்துருந்தா நான் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க புக் ரெடி பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கே அவங்களுக்கு 1 மாதம் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. பட் இவ்வளோ கொடுத்ததுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தா கூட நமக்கு வந்து ஆனால் பட் இது ப்ராக்டிஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது எதனால வந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம பார்க்கும்போது நமக்கு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நமக்கு சந்திப்பிழை வந்து வர்றது வல்லினம் மிகும்ல மிக இடங்கள்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிவைக்யூ இந்த மாதிரி பிவைக்யூவில் வந்து அவங்க வந்து ஆன்சர் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்காம சைடில் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியாதப்ப நம்ம சைடில் வச்சுக்கணும் பார்க்கும்போதே நமக்கு ஆன்சர் கீயோட வந்துடும். ஸோ இந்த 2 தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப நான் ஃபீல் பண்ணது வந்து பேஜ் நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான். ஏன் அப்படின்னா பென்சிலில் தான் மேக்ஸிமம் எழுத முடியும், லெட்டு தான் எழுத முடியும் போல். மேக்ஸிமம் வந்து ரொம்ப டார்க்கில் எழுதணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பின்னாடி நல்லா தெரியும் அப்படின்றத நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அப்படி தான் சொன்னாங்க. மேக்ஸிமம் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா லெட் யூஸ் பண்ணுங்க, ஜெல்லோ இல்லை மார்க்கர் ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இது. அதே மாதிரி வந்து இதில் வந்து அட்வான்ஸ் தமிழ் வந்து ஆட் ஆகிருக்கான்னு கேட்டால் கலைச்சொற்களுக்கு ஆட் ஆகிருக்கு அட்வான்ஸ் தமிழ். ஸோ வந்து அதில் வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கும் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்குன்னு அங்கங்கே சில கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழும் வந்து நமக்கு வந்திருக்கு. கலைச்சொற்களை தவிர அட்வான்ஸ் தமிழ் வேறு எங்கேயாவது ஆட் ஆகிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியலப்பா. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 days ஆனால் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த 600 பக்கத்தில் என்ன பேஜஸில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னென்ன கவர் ஆகலை அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் ஆகி தான் இருக்கும். ரொம்ப இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு 3 டாபிக்ஸ் மட்டும் டேரெக்டாக ரொம்ப டெப்த்தாக கொடுக்கல, கவர் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த பிக்கையுமே உங்களுக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடாக மட்டும் உங்களுக்கு வந்து வேறு சோர்ஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா டெலிகிராமில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வெப்சைட்டில் லிங்க் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து புத்தா பப்ளிகேஷன் நீங்கள் வந்து டைப் பண்ணாலே போதும் கூகுளில். அது அப்படியே நீங்கள் போயிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் பட் அது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்கிங் வந்து வருதா இல்லையான்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சேஃப், நீங்கள் ஜிபே பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்கும். ஸோ அதை கேட்டுக்கலாம். அதனால ஆனால் பட் வந்து சில பேருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்றது மேபி அது அவங்களோட ஒர்க்கு லோடு பொறுத்து இருக்கலாம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இப்போ மேக்ஸிமம் ஜிஎஸ்ல வந்து ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. ஏன்னா அப்கமிங் புக் போட்டிருக்காங்க. ஸோ 4 புக்ஸ்ன்றனால அதுதான் இப்போ அவங்க மெயின் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.